சொல்ல விரும்புகிறேன். முதல் 5 புஸ்தகங்கள் என்னென்ன ஞாபகத்துக்கு சொல்ல முடியுமா? 5 புஸ்தகங்கள், வேதாந்தத்தில் முதல் 5 புஸ்தகங்கள். ஆதியாகமம் கேட்குறோங்க. சரி, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் பார்க்கலாம். தப்பு. படிக்கலாம். அப்படியா? சரி, சொல்லுமா. கன்ஃபியூஷன் தான். என்ன சில வழியில் எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுது. ஆக இந்த 5 புத்தகங்களும் மிக மிக முக்கியமான புத்தகங்கள். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, வேத புஸ்தகத்துக்கே அடிப்படையான விதை என்று சொல்லுவோம். இங்கே இந்த இந்த முதல் விதை போட்டால் தான் மரமாக முழு வேத புஸ்தகமும் நமக்கு கிடைக்கும். அதனால் இது மிக முக்கியமான ஒரு புஸ்தகம். இந்த மோசேயுடைய 5 ஆகமங்களாகிய இதை நம்ம 5 ஆகமம், பஞ்சாகமம் என்று தான் அந்த நாட்கள் சொல்லியிருந்தாங்க. 1 2 3 4 5 அந்த நம்ம எல்லாம் அந்த இதில் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நம்முடைய தமிழ், அந்த நாட்கள் தமிழ் மணிப்பிரவாள தமிழ்னு பேர். மணிப்பிரவாள தமிழ்னா என்ன பொருள்னா, சமஸ்கிருதம் தமிழும் கலந்தது, அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, புத்தம் புது தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பைபிள் அந்த மொழியில் தான் எழுதப்பட்டது. வச்சுங்களா? சரி, அது அந்த இதில் பஞ்சாகமும் தான் சொல்லுவாங்க. பொதுவாக நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் பஞ்சாகமும் தான் சொல்லி பழகிட்டாங்க. இது இப்போ 5 ஆகமம் என்று நாம் சொல்லுவோம். ஆகமம் என்றால் சைவர்களுடைய வேத புஸ்தகம். நமக்கு அந்த வேதாகமம் என்கிறத பொதுவாக வேதம் என்றால் இந்தியாவில் யஜுர், சாம, அதர்வண வேதங்கள், அதுக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனால் அதை மாற்றி நம்முடைய தமிழுக்கு பொருத்தமாக வரும்படியாக என்ன சொன்னாங்க, ஆகமம் என்ற சொல்லை பயன்படுத்தினார்கள். அதனால இதை நாம் 5 ஆகமம் என்று, ஆகமம் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தினால 5 ஆகமம் என்று சொல்கிறோம். இந்த 5 ஆகமத்தை மோசே எழுதினார் என்று நாம் நம்புகிறோம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது. தேவன் மோசேயை இந்த 5 ஆகமத்தை எழுதும்படியாக ஏவினார். அதனால்தான் அவங்க எழுதினாங்க. உதாரணமா ஒரு வசனங்கள் மாத்திரம் படிப்போம். யாத்திராகமம் 17:14. யாத்திராகமம் 17:14. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த நினைவுகூரும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி இயேசுவின் செவி கேட்கும்படி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. போதும். இப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க அந்த ஒரு புக்கில் எழுதி அதை அவருக்கு பின்னால் வருகிறவருடைய கவனமாக அவர் கேட்கும்படியாக செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, யாரோ ஒருத்தர் இங்கே வந்துருங்க. அப்படியா? சரி, இங்கே உட்காந்துருங்க சார். நீங்கள் இங்கே உட்காருங்க. பின்னால் வரவங்க இப்போ மோசே பார்த்த மாதிரியே ஆதி ஆகமத்தினுடைய வரலாறுகளை எழுதுகிறாங்க. ஆதி ஆகமத்துக்கும் மோசைக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. சம்மந்தம் கிடையாதுன்னா அந்த நாட்கள் அவர் இருக்கல. ஆக இப்போ கேள்வி, அவருக்கு இது எங்கிருந்து தெரிஞ்சது, யார் சொன்னாங்க அப்படிங்கிற கேள்வி எழும்புகிறது. அதற்கு என்னுடைய பதில் என்னவென்றால், நம்முடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், தேவன் சொன்னார். அதான் படிக்கிறோம் இந்த பகுதியில். தேவன் சொன்னதுனால எழுதினார். அதனால வேதாகமம் முழுவதும் தேவனுடைய ஆவியானவரால்
ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்று வாசிக்கிறோம் இல்லையா? ஆக ஆதியாகமத்தின் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து உபாகமம் கடைசி வரைக்கும் மோசே தான் எழுதினார். அப்போ இன்னொரு கேள்வி வருது, அப்போ மோசே மரித்ததாக உபாகம புஸ்தகத்தில் வருது இல்லையா? மரித்து அவர் அடக்கம் பண்ணப்படுறது. அப்போ நான் என்னுடைய வரலாறு எழுதுறேன்னு வச்சுக்கோமே, நான் சாகிறத நான் செத்த பிறகு என்ன அடக்கம் பண்ணுறது எனக்கு எப்படி தெரியுங்கிற கேள்வி வருது. அப்போ அதுக்கு என்ன நம்முடைய கருத்து என்ன இருக்க வேண்டும் என்றால், இந்த வேத புஸ்தகத்தை முழுமையாக்குகிறவர்கள் அந்த கடைசி பகுதியில் மாத்திரம் அதை சேர்த்து எழுதினார்கள். ஆனால் இதனுடைய முழு ஆசிரியர் யார் என்றால் மோசே. ஆக பெரும்பான்மையானவைகள் மோசையினால் எழுதப்பட்டது என்பதற்கு அதன் கருத்து. நான் இந்த வசனங்களை எல்லாம் அப்புறம் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் மோசே தான் அது எழுதினார் என்பதற்கு வேதாகமத்தில் என்ன இருக்கு? மற்ற பகுதிகள் ஆதியாகமம் முதல் உபாகமம் வரைக்கும் இல்லாத மற்ற பகுதிகளில் என்ன இருக்கு? குறிப்புகள் இருக்கு. அதை இந்த வசனங்கள் மாத்திரம் எழுதிக்கிறீங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1:7-8, யோசுவாவின் புஸ்தகம் 1:7-8, 22:5. அதே போல 1 ராஜாக்கள் 2:3, யோசுவா 1:7-8, 22:5, 1 ராஜாக்கள் 2:3 பார்த்துக்கிறீங்க அவர் எழுதுறது. எஸ்ரா 6:18, எஸ்ரா 6:18, தானியேல் 9:11-13 வரைக்கும், மல்கியா 4:4 ஆகிய பகுதிகள் எல்லாம் 13 11-13 வரைக்கும், மல்கியா 4:4. இதெல்லாம் வேதாகமத்தினுடைய மற்ற புத்தகங்கள் மோசே தான் எழுதினார் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறதா இருக்கிறது.